Hello students, I am Sam here. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளெயின் ஷீட். ஒரு இன்ஃபைனைட் பிளெயின் ஷீட்னால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே ஒரு சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஒயரை நம்ம பார்த்தோம். ஒரு பிளெயின் ஷீட்டுங்கும்போது இப்படி கன்சிடர் பண்ணி ஒரு பெரிய தகரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்படின்னா உனக்கு இதை படிக்கிற கொஞ்சம் இமேஜின் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவும் ஈஸியாகவும் இருக்கும். அங்கே நம்ம சார்ஜ் டென்சிட்டிலாம் நம்ம பார்த்தோம். இதே போல் இங்கேயும் நம்ம சார்ஜ் டென்சிட்டி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு பேரல் ஒரு அதாவது என்ன சொல்லுவோம், இன்ஃபைனைட்லி பிளெயின் ஷீட். இந்த பிளெயின் ஷீட்டில் பாரு பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கிறாங்கள நமக்கு காட்டியிருக்கிறாங்க, அப்படி தானே? ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அதில் ரெண்டு பக்கத்துலேயும் இந்த பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு காசியன் சர்ஃபேஸாக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். சரிதானே? அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸாக எடுத்துக்கிட்டோம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பி டேஷ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட் அந்த பிளெயின் ஷீட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 6ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி, இந்த பிளெயின் ஷீட்டினுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்மான்னு சொல்கிறோம். சிக்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கே லேம்டான்னு சொன்னோம்ல, இங்கே சிக்மான்னு சொல்கிறோம். அப்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது என்ன சொல்கிறோம், சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. அப்போ இந்த ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. சார்ஜ் பெர் யூனிட் ஏரியான்னு எடுத்துடலாம். அப்போ கியூனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? கியூ என்க்ளோஸ்டுனா கியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு ஏன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிதானா? ரைட். அப்போது இதில் பிங்கிற பாயிண்ட். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்குது. இந்த பிளெயின் ஷீட்லேருந்து ரெண்டு பக்கமே ரேடியலி அவுட்வேர்ட்ஸ் தான், வெளியில் பார்த்து போயிட்டுருக்குது. அப்போ அதில் ஒரு சின்ன ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று காட்டியிருக்கோமா இல்லை, அதில் ஒரு டிஏன்னு ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். சரிதானே? அப்போ ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று, இந்த சிலிண்ட்ரிக்கல் பொசிஷனில் ஒன்று. சரிதானே? 3 இது. அப்போ போன இதில் பார்த்தோம்ல, அதே போல் 3 டைப்பாக நம்ம இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரலை நம்ம மாற்ற போகிறோம். சரிதானே? ரைட். இங்கே பாரு, நமக்கு காஸ்லா தெரியும். ஃபை இஸ் ஈக்குவல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். இப்போ அது ஈக்குவல் டு நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம்? கர்வ்டு சர்ஃபேஸ். சரிதானே? கர்வ்டு சர்ஃபேஸ் எப்படி சொல்கிறோம்? இ டாட் டிஏ, இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி இ டாட் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ப்ளஸ் பி, இது பி டேஷ்ன்னு சொல்லியிருக்கோம், அப்படி தானே? அப்போ இந்த 3 டைப்பாக நம்ம பிரிச்சுருக்குறோம். 3 டைப்லேயும் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிதானே? ரைட். சரி, இப்போ இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தீட்டா எவ்வளோ இருக்கும்? அந்த யூனிட் வெக்டரை ஒரு ப்ளூ கலரில் காட்டியிருக்கிறாங்க. சாரி, அந்த என் கேப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறோம்ல, அதுவும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே பேரலாக இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் தீட்டா எவ்வளவு? 0 டிகிரி. சரிதானே? அப்போ இந்த பியும் பி டேஷும் ஹோல்ஸ் குட் காஸ் தீட்டா போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? காஸ் 0 எவ்வளவு? 1, அப்படி தானே? சரிதானே? ரைட். அதே நேரத்தில் இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் பாரு, இந்த டிஏனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஈக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. பெர்பெண்டிகுலர்னா அப்போ 90 டிகிரிஸ். அப்போ காஸ் 90 எவ்வளவு? 0. அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் 0 ஆயிடுது. நமக்கு இப்போ 2 இன்டெக்ரல் கிடைக்குது. சரிதானே? அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பாரு. இடிஏ ப்ளஸ் இடிஏ மட்டும் கிடைக்கிது. அதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறோம்? ஃபை இஸ் ஈக்குவல் டு இது இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட்டு. சரிதானே? அப்போ கியூ என்க்ளோஸ்டுனா சிக்மா இன்ட்டு ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். சரிதானே? அப்போது டோட்டல் வேல்யூ 2 இன்ட்டு இ. சரிதானே? இயை காமனாக வெளியே எடுத்துடுறோம். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டிஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். சரிதானே? இன்டெக்ரல் டிஏ இன்டெகிரேட் பண்ணோன்னா ஏன்னு சொல்லிட்டு கிடைக்குது, அப்படி தானே? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். சரிதானே? சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். சரி, இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் இ டிபெண்ட்ஸ் ஆன் சிக்மா ஒன்லி. சிக்மாவை பொறுத்து தான் அமையும். அங்கே
லேம்டாவை பொறுத்து அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் கியூவை பொறுத்து அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் இல்லையா, அதே போல் இங்கே சிக்மாவை பொறுத்து அமைஞ்சிருக்கும். அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் ஆர். ஆறுங்கிற வேல்யூவே இங்கே வரல பார். ஆறுங்கிற இந்த ஆறுங்கிறத நம்ம காட்டியிருக்கிறோம், பட் இந்த ஈக்குவேஷனில் ஆரே வரல. அப்போ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆன் ஆர். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, இ டைரக்டட் அவுட்வேர்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஃப்ரம் த பிளேட். இ வந்து எப்போவுமே பெர்பெண்டிகுலர்லி அவுட்வேர்ட் டைரக்ஷன்லேயே போகுது. அப்படின்னா சிக்மா இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஒருவேளை இன்வெர்ட் டைரக்ஷனில் வருதுன்னு வச்சுக்கிங்க, இன்வெர்டில் வருதுன்னா சிக்மா வந்து எப்படி இருக்கணும், இந்த சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், லெஸ் தென் 0வாக இருக்கும். புரியுதா? மூணாவது பாயிண்ட் இருப்பார், இதெல்லாம் புக்கில் இருக்குது, அதை நல்லா நோட் பண்ணிடலாம். ஈஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2ε0, அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் இன்ஃபனைட் பிளேன் ஷீட். இன்ஃபைனைட் ஒயர்னு சொல்லி பார்த்தோம்ல, இங்கே வந்து இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். எல்லா பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் வரும். அதனால் ஒரு இது படிச்சிட்டோன்னா அடுத்தது ஈஸியாக படிச்சிடலாம். இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் வேலிட். இஃப் இட் இஸ் ஃபைனைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2ε0ன்னு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்ல, அது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இருக்க முடியும். ஒன்லி ஃபார் த மிடில் போர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கிறோம். அதில் அதே நேரத்தில் ஃபார் அவே ஃப்ரம் த என்ஸ்லேருந்து மிடில் போர்ஷனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானா? ரைட். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஷீட்ஸ். இப்போ இன்ஃபைனைட் ஷீட்ஸ் பார்த்தோம், 2 parallel சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஷீட்ஸ்னால் எப்படி இருக்கும் பார். எப்படி இருக்குன்னு பாரு, இந்த படத்தை பாரு. 2 ஷீட் போட்டிருக்கிறோம். இந்த 2 ஷீட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஈக்குவல் ஷீட்டாக இருக்குது. நல்லா பாரு, ஒரு ஷீட் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு ஷீட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதனுடைய சார்ஜ் டென்சிட்டி எல்லாமே சேம் தான். இது ப்ளஸ் சிக்மான்னு போட்டிருக்கோம், இதை வந்து மைனஸ் சிக்மான்னு காட்டியிருக்கிறோம். சரிதானா? ரைட். இப்போ நம்ம 3 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண போகிறோம், P1, P2, P3ன்னு சொல்லிட்டு. இந்த P1ங்கிற பாயிண்ட்டை பாரு, எங்கே இருக்குது, 2 ஷீட்டுக்கும் இடையில இருக்குது. 2 ஷீட்டுக்கும் இடையில இருக்குது, சென்டரில் இருக்குது. அப்படி தானே? ரைட். P2ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த 2வது ஷீட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஷீட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அவுட்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. P2 இருக்குது. இப்போ P3ன்னு 3வது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 3வது பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த பாசிட்டிவ் பிளேட் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, அவுட் சைடில் இருக்குது. அப்போ P2வும் P3யும் அவுட் சைட் த பிளேட்ஸ், P1 ஒன்லி த இன் பிட்வீன் த 2 பிளேட்ஸ். இப்போ புரியுதா? சரி. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறத வந்து அதுலேருந்து வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் E+ன்னு சொல்ல போகிறேன். சரிதானா? அப்போ அந்த E+ எப்படி வருதுன்னு பாரு. E+ எப்படி இருக்குது, அந்த P1ங்கிற பாயிண்டில் முதல்ல எடுத்துக்கிடுவோம். E+ எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக பார்த்து போகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி தானே? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக பார்த்து போகுதா இல்லையா? ரைட். அது வந்து ஒரு பிங்க் கலரில் நம்ம காட்டியிருக்கோம். அப்படி தானே? ரைட். சாரி, பிங்க் கலரில் ஒரு வயலட் கலரில் நம்ம காட்டியிருக்கிறோம். அடுத்ததில் E- எப்படி இருக்குது, அதுவும் அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவ்லன்னு நெகட்டிவ், அப்போ நெகட்டிவை பார்த்து தான் வரும். அப்படி தானே? அந்த லைன்ஸ் வந்து நெகட்டிவை பார்த்து தான் வரும், அதனால தான் அது இண்டிகேஷன் கொடுத்துருக்குறோம். சரி. இப்போ P2ங்கிற பாயிண்ட்டுக்கு வா. P2ங்கிற பாயிண்ட்டில் E++ எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லேருந்து வெளியே பார்த்து போகும். அப்படி தானே? அப்போ ரைட் சைடில் தான் போகும். ஹோல்ஸ் குட். ரைட். இப்போ E- எதை பார்த்து வரணும், நெகட்டிவை பார்த்து தான் வரணும். நல்லா பாரு, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் நல்லா பண்ணிடணும். பார்த்துக்க, இந்த E- அந்த ப்ளூ கலர் பிளேட்டில் அனுப்பார். E- வந்து P2லேருந்து இந்த ப்ளூ கலர் பிளேட்டை பார்த்து தான் வருது E-. அதே நேரத்தில் இந்த ரெண்டுக்கும் இடையில P1லேருந்து வருது பற்றியா அந்த E-, அதுவும் இந்த ப்ளூ கலர் பிளேட்டை பார்த்து தான் போகுது. அப்போ மைனஸ்ங்கிற சார்ஜ் இருக்குல்ல, அதை பார்த்து அது போகுது அப்படின்னு எடுத்துக்கிடலாமா? ரைட். இப்போ P3ங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்க, அங்கே எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லேருந்து வெளியே பார்த்து போகும் E+. சரிதானே? அப்போ E+ போட்டுடலாம். E- எங்கே பார்த்து வரணும், பாசிட்டிவை பார்த்து வரக்கூடாதுல்ல, அப்படி நீ நினைக்கலாம். எதை பார்த்து வரும், E-,
மைனஸை பார்த்து வரும். மைனஸ் இங்கே இருக்கா இல்லையா, அதனால் அது பார்த்து வருது. சரிதானா, இப்படி எடுத்துக்க. சரி, இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு வந்து எப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த 2வது பாயிண்ட்டையும் 3வது பாயிண்ட்டும் P2வையும் P3 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே அவுட் சைடில் இருக்குது. சொல்லலாமா, எழுதும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அவுட் சைடில் இருக்குது. E ப்ளஸ்ஸும் E மைனஸும் எப்படி இருக்குது, ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அப்படி தானே, ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அங்கே தான் பிரச்சனை, டைரக்ஷன் மட்டும்தான் மாறி இருக்குது, ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். அப்படி தானே, அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். சொல்லிடலாமா. அப்போ அவுட் சைடில் இருக்கிற 2 பாயிண்ட்லேயும் P2லையும் சரி P3லையும் சரி ரெண்டுலேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. முடிஞ்சு போச்சா, ரைட். இப்போ இன் பிட்வீன் த பிளேட் அது என்னது, P1ங்கிற பாயிண்ட். இந்த P1ங்கிற பாயிண்ட்டை நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி இருக்கும், இன்சைடு சொல்கிறான். அப்படிதானே, இன்சைடில் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. E ப்ளஸ்ஸும் E மைனஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அதனால நம்ம அது ரெண்டுமே ஈக்குவல் மேக்னட்யூட், அதனால நம்ம கழிக்க முடியாது, ரெண்டையும் கூட்டி தான் ஆகணும். சரிதானா. அப்போ ரெண்டையும் கூட்டினா எப்படி இருக்கும், நமக்கு ஏற்கனவே நம்ம ஈனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், σ/2ε0. அப்போ E ப்ளஸுக்கு ஒரு σ/2ε0, E மைனஸுக்கு வந்து ஒரு σ/2ε0. சரிதானா, போட்டலாமா. அப்போ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, E இன்சைடு இஸ் ஈக்குவல் டு σ/ε0. சரிதானா. அது எப்படி சார், உடனே σ/2ε0யும் σ/2ε0யும் கூட்டினா σ/ε0 வருமா? ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பாரு. 1/2 σ/ε0 தானே, ப்ளஸ் 1/2 σ/ε0 தானே. அப்போ அரை ப்ளஸ் அரை தானே, ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 தானே. அப்போ ஈக்குவல் டு σ/ε0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் யூனிஃபார்ம் இன்சைட் த parallel plates. அப்படி தானே, 2 parallel பிளேட்டுக்கும் இடையில வந்து யூனிஃபார்மாக இருக்குது. அண்ட் இட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டில் இருந்து நெகட்டிவ் சார்ஜ் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படி தானே, ரைட். தட் இஸ் டுவர்ட்ஸ் த ரைட் சைடு, ரைட் சைடை பார்த்து அது போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிதானா. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்னு பார்க்குறோம். சரிதானா, சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சரிதானா, நல்லா பார்த்துடணும். இதில் வந்து 3 கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 கேஸ் எப்படி இருக்குன்னு ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரு, ஒரு காசியன் ஸ்பியர்னு காட்டியிருக்காங்களா இல்லையா, ரைட்டு. நடுவில் Qன்னு சொல்லி ஒரு சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ரேடியஸ் வந்து Rன்னு சொல்கிறோம். அப்படி தானே, அதான் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மால் ஆர் ஒன்று காட்டியிருக்கிறாங்க, அந்த பாயிண்ட் வந்து அவுட் சைட் த ஸ்பியராக இருக்குது. அந்த பாயிண்ட் இஸ் அவுட் சைட் த ஸ்பியருங்கிற வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் காட்டியிருக்காங்களா இல்லையா, அதை தான் நம்ம ஸ்பியர் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அனதர் ஸ்பியர் வந்து எப்படி இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அப்படி தானே, அதுக்கு மேலே கான்சென்ட்ரிக்காக இருக்குது, கான்சென்ட்ரிக் ஸ்பியராக இருக்குது. இது வந்து பாயிண்ட் வந்து அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். அப்படி தானே, அப்படி எடுத்துக்கலாமா. அப்போ அந்த ஸ்மால் ஆர் வந்து கிரேட்டர் தென் இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய கேபிட்டல் ஆர். அப்போ அதுக்கு வந்து ஆருக்கு வந்து பெருசாக இருக்குது. ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிடலாம். சரியா, ரைட். இப்போ இந்த கண்டிஷனில் ஃபார்முலா என்னது, E.ds க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E.dA E.dA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ் டிவைடட் பை ε0ன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இது காஸ்லா. அப்போது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் EDA இஸ் ஈக்குவல் டு Q/ε0. இந்த காசியன் சர்ஃபேஸ் DA வந்து எவ்வளோ இருக்கும், 4πr². அப்படி தானே, இதுக்கு டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸ்பெரிக்கல் ஒரு ஸ்பியர் தானே, இப்போ ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோன்னு சொல்லலாம், 4πr². அப்போ E × 4πr² இஸ் ஈக்குவல் டு Q/ε0. இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி கிடச்சிருக்குது, E இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q டிவைடட் பை r². புரியுதா, சரி. அப்போ அதனுடைய வெக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r² இன்ட்டு r⁻. போட்டுடலாமா, ரைட். இதுதான் என்ன சொல்கிறோம், காசியன் ஸ்பியர்னு சொல்கிறோம். இப்போ வந்து இது 2வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். 2வது பாயிண்ட் என்னது, அட் எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல்.
இப்போ வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய சர்ஃபேஸிலேயே இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த படம் நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நல்ல டீட்டெயில்டாக பார்த்துக்க, சரிதானா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிடலாமா இல்லையா? ரைட். அப்போ இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ பை 4πε0 ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். மூணாவது கேஸ் என்பதுக்கு அட் திஸ் பாயிண்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஒன்று வந்து அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல், ரெண்டாவது நம்ம பார்த்தது என்ன சொல்கிறோம்? பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ வந்து என்ன சொல்லணும்? இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல்னால் ஆர் வந்து வெரி வெரி லெஸ் வென் கம்பேர்ட் வித் கேபிட்டல் ஆர், சரிதானா? அப்போ இடிஎஸ் ஈக்குவல் டு சிக்மா கியூ டிவைடட் பை எப்சலான் நாட்னு படிச்சிருக்கிறோம். இ இன்ட்டு 4πr² டிவைடட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சலான் நாட். கியூ வந்து கியூ வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, அப்படி தானே? அதாவது அந்த சார்ஜ் வந்து என்க்ளோஸ்டு உள்ளுக்குள்ளே போயிட்டுது. அதனால் அந்த கண்டிப்பாக என்ன இருக்கும்? சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அதனுடைய அந்த சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அதனுடைய வேல்யூ இருக்கும். இப்போ வந்து கியூ வந்து 0. அப்போ டோட்டலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்கும்? 0வாக இருக்கும். எப்போ? ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர், அதாவது இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல், சரிதானா? இப்போ இதுக்கு நம்ம வந்து இந்த 3-4 இதையும் கேஸையும் வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சோன்னு வச்சுக்க. கிராஃப் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னால் இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. இஃப் கியூ இஸ் கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் 0னா எப்படி இருக்கும்? இ இஸ் ரேடியலி அவுட்வேர்ட்ஸ். கியூ இஸ் லெஸ் தேன் 0னா இ இஸ் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த E will be same as if the charge Q is concentrated at the center of the spherical shell. Center of the spherical shell கான்சன்ட்ரேட் ஆகிருக்கணும். E வந்து சேமாக இருந்துச்சுன்னா, சரிதானா? ரைட். இந்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோம்னா, இந்த பாயிண்ட் P lies on the spherical shell. R is equal to capital R. அது நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்படி தானே? மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோம்? இந்த பாயிண்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். அதுவும் இப்போ நம்ம பார்த்தோம், சரிதானா? ஏன்னா காஸ் 0 வந்து என்னதாகிருது? 1 ஆகிருது. அதனால் இ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம், சரிதானா? ரெண்டுமே ஈக்குவல் டு 0 ஆகிருது. ரைட். இப்போது இந்த கிராஃப் ஒன்று போட்டிருக்காங்க, அப்படி தானே? அந்த கிராஃப் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இந்த இதுகளெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம போடும்போது முதல்ல பாரு, இந்த ஈனுடைய வேல்யூ வந்து 0. ஈனுடைய வேல்யூ 0ங்கிறனால அதை நம்ம அப்படி காட்டியிருக்கிறோம். அடுத்தாக்கில் இந்த ஈனுடைய வேல்யூ பாரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். என்ன எப்படி குறையுதுன்னு சொல்லலாம்? ஆர் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக, அதாவது ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆக 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 உன்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ வந்து என்ன ஆயிடுது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது, சரிதானா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகிறது தான் அந்த கிராஃப் வந்து ஒரு பேரபோலிக் ஷேப்பில் இருக்கிறத நம்ம காட்ட முடியும். அப்போ if the R increases, the total electric field will be decreases. இதுதான் நம்ம வந்து இந்த கிராஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுறது. ஸோ நம்ம வந்து இந்த காஸ் லாவுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். மிக மிக முக்கியமான கேள்வி. படிக்காமல் இருந்துடாத, படித்து எனக்கு உடனே அசைன்மெண்ட்டில் அந்த அசைன்மெண்ட் குரூப்பில் எனக்கு போட்டிருக்கணும், சரிதானா?